வணக்கம். நான் இப்ப எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் தான். பின்னாடி நீங்க பார்க்குறீங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு அங்காளம்மன் பூஜா ஸ்டோர். அங்காளம்மன் பூஜா ஸ்டோருக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, நெறைய வரலட்சுமி நோன்புக்குரிய அலங்கார பொருட்கள்லாம் நம்ம பார்த்து பார்த்து ரசிக்க போறோம். அம்பாள் அலங்காரத்துல இவ்வளவு விதமான பொருட்கள் இருக்குதான்னு பிரமிப்படைய போறீங்க இந்த வீடியோ பார்த்து. ஸோ நம்ம அங்காளம்மன் பூஜா ஸ்டோருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்க்க போற சமயம் ஆஷாட நவராத்திரி நடந்துட்டு இருக்கிறதுனால நான் ஆஷாட நவராத்திரிக்கே உரிய அதிதேவதையா இருக்கக்கூடிய வாராகி அம்பாளுடைய திருமுகத்தை உங்கள்கிட்ட நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அங்காளம்மன் பூஜா ஸ்டோர்ல வராகி அம்பாளுடைய முகங்கள் பேப்பர் மிஷ்ல ஃபைபர்ல இப்படி கிடைக்குது. அதுல அலங்காரம் பண்ணி வேணும்னாலும் நீங்க அலங்காரம் பண்ணப்பட்ட இந்த மாதிரி அழகா நம்ம கலசத்துல வச்சு வழிபாடு பண்ணணும்னா அப்படியே நம்ம வாங்கிக்கலாம். இன்னும் நமக்கு டேஸ் இருக்கு. ஆஷாட நவராத்திரியோடைய நிறைவு நாள்ல நான் கலச அலங்காரம் பண்ணி ஒரே ஒரு நாள் அழகா ரொம்ப கிராண்டா நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி முகம் வாங்கிக்கலாம். இன்னும் நிறைய சைசஸ்லயும் முகங்கள் கிடைக்குது. அதை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. பச்சை முகத்துல வேணுமா, நீல முகத்துல வேணுமா, மகா வாராகியா வேணுமா அப்படின்னு சைஸ் வாரியா 4 விதமான வராகி முகங்கள் நீங்க பாக்குறீங்க. எப்படி நீங்க அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம். இல்ல பிளெயினான ஃபேஸஸ் வேணும்னாலும் நீங்க அங்காளம்மன் பூஜா ஸ்டோர்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ செல்லப்பட்டு அன்னை மீனாட்சியுடைய திருமுகம் தான் பாக்குறீங்க. என் கையை கூட மறைச்சிடக்கூடாது, எனக்கு அவ்வளோ இதா இருக்கு. ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி அந்த முகத்துல தெரியக்கூடிய கனிவும் காருண்யமும் அவ்வளோ அருமையா இருக்கு. எனக்கு வந்து சைடு கொண்டை வேண்டாம், நேர்கொண்டையா வேணும் அப்படின்னா நம்ம இப்படியும் வாங்கிக்கலாம். ஸோ நவராத்திரி நேரத்துல நம்ம மீனாட்சியை வச்சு நான் கலசத்துல அலங்காரம் பண்ணணும், எனக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம்னா மீனாட்சி அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டா நம்ம நவராத்திரி அலங்காரம் மீனாட்சி திருமுகத்தை வச்சு நம்ம அழகா பண்ணிக்கலாம். இந்த மகாலட்சுமி முகத்தை பாருங்க, ஜெர்மன் சில்வர்ல பண்ணியிருக்காங்க. இதுல பெயிண்டிங் வந்து இப்படி அழகா முகத்தை வந்து திருத்தமா, நமக்கு மகாலட்சுமினாலே மஞ்சள் முகம் இல்லையா, மஞ்சள் பூசிய முகம், மகாலட்சுமிகரமா இருக்கிற ஒரு முகத்தை அழகா திருத்தமா, கண்கள் அவ்வளோ அருமையா பேசுற மாதிரியான பெயிண்டிங்கோட, திலகம் ரொம்ப அழகா ஜொலிக்கிற மாதிரி, அதாவது ஒரு சிம்பிள் அண்ட் எலிகண்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த பித்தளையில இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருமுகத்துக்கு எவ்வளோ அழகான அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம பொதுவா மகாலட்சுமிய அலங்கார பூஷணியா பார்க்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். இப்போ இந்த பித்தளையிலேயே பிளெயினா இருக்கட்டும், நான் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் வீட்டில் அப்படின்னாலும் அந்த மாதிரி சைசஸ்லையும் கிடைக்குது. பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இப்போ செஸ்ட் ஹாஃப் செஸ்ட் இருக்கிற மாதிரி, இங்கே வந்து நம்ம கரெக்டாக தேங்காயில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான முகங்களும் நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே பித்தளையில் இருக்கக்கூடிய மாடல். அடுத்து இந்த பக்கம் பாருங்க, இது எல்லாம் உங்களுக்கு ஜெர்மன் சில்வர்ல ஃபேஸ் வந்து அழகா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரீடம் எல்லாம் வெள்ளி கிரீடம் சாத்தின மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதில் நம்ம நகைகள் போட்டு அலங்காரம் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம பண்ண விருப்பப்பட்டா நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முகங்களை திருத்தமா பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்றது தான் ஒரு புதுமையா இருக்கு இந்த வருஷத்துல. அடுத்து ஸ்கின் டோன்ல தான் எனக்கு மகாலட்சுமிய ரொம்ப பிளெயினா வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த டோன்லயும் நம்ம பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ஜெர்மன் சில்வர்ல பிளெயின் முகம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பித்தளையில பார்த்த மாதிரி ஜெர்மன் சில்வர்ல அழகா அலங்காரம் பண்ணப்பட்ட முகம் இருக்கு. இதுவுமே ஜெர்மன் சில்வர்ல தான், ஆனா ஃபேஸ் வந்து பிங்க் ஃபேஸா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா ஜெர்மன் சில்வர்லயே வேரியேஷன்ஸ் வந்து ஸ்கின் டோன் வேணுமா, மஞ்சள்ல முகம் வேணுமா, கண்கள் எல்லாம் அப்படியே இந்த இமைகள்லாம் என்ன திருத்தமா வரைஞ்சிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமான முகமா வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நீங்க ஃபேஸஸ்ல இவ்வளோ வெரைட்டி பார்க்குறீங்க. இந்த மகாலட்சுமி முகங்களும் ஜெர்மன் சில்வர்ல செய்யப்பட்டது தான். ஆனால் நகைகள்லாம் நல்ல ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய 1 கிராம் கோல்டுல பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ நல்ல அழகா என்னைக்குமே அது வந்து கருக்காம இதே ஃபினிஷிங்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 கிராம் கோல்டுல பண்ணப்பட்ட நகைகளை சாத்தியிருக்காங்க. ரொம்ப அழகா சூரிய சந்திர பிறை எல்லாம் வச்ச மாதிரி அம்பாளுடைய முகங்களை நம்ம பார்க்கிறோம்.
ஹேர் ஸ்டைல்ல நம்ம வேரியேஷன்ஸ் நம்ம எப்படி வேணாலும் ஆசைப்பட்டா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நல்ல தலையில வந்து ஒரு சூரிய பிரபை மாதிரி கிரீடம் வரணும் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி டைப்லயும் இருக்கு. மகாலட்சுமியோட ஃபேஸ் வந்து நமக்கு இதுல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேப்பர் மிஷ்ல வர்றது. பேப்பர் மிஷ்ல அழகா முகம் வந்து மஞ்சள்ல நல்லா திருத்தமா கொடுத்துருக்காங்க. எளிமையான நகைகள், அதே நேரத்துல கிரீடம் வந்து நல்ல அட்டகாசமா பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா ஜொலிப்பா இருக்கணும், வைர கிரீடம் சாத்தின மாதிரி எனக்கு மகாலட்சுமி வேணும்னாலும் அந்த டைப்ல. ஆண்டாள் மாதிரி எனக்கு கொண்டை வேணும் அப்படின்னா மகாலட்சுமிய ஆண்டாள் ரொம்ப இஷ்டம் எனக்கு, அதனால மகாலட்சுமி தாயார ஆண்டாள் மாதிரி பாவிச்சு நான் கலசத்துல ஆவாகனம் பண்ணணும்னு நினைச்சா அப்படிப்பட்ட கொண்டையும் கிடைக்குது. வாழைக்கண்ணு எவ்வளவு முக்கியம். அந்த வரலட்சுமி நோன்பு மாடத்துல அம்பாளை நம்ம வந்து கலசத்துல பிரதிஷ்டை பண்ணும்போது வாழைக்கண்ணு 2 பக்கமும் வைப்போம். சரி, வாழைக்கண்ணே கிடைக்காத ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசை இருக்கும் அவங்களுக்கு, கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரிஜினல் கிடைச்சதுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வாங்கி வச்சிட போறோம். அதே மாதிரி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. நவராத்திரி டைம்ல 9 நாட்களும் நம்ம வாழைக்கண்ணு வாங்கி வாங்கி மாத்த முடியாது. அந்த நேரத்துல அலங்காரத்துக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆர்டிபிஷியல் வாழைக்கண்ணு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அழகா வந்து இத பாருங்க, இந்த காத்துக்கு வந்து சுத்துது, ரொம்ப அழகா இருக்கு அது பாக்குறதுக்கு. நான் தொடவே இல்லை, அது பாட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி 2 சைசஸ்ல உங்களுக்கு அது கிடைக்குது. இந்த வாழைக்கண்ணு வித் இந்த பிளான்டைனோட இருக்கிறதும் பூவோட இருக்கிறது சூப்பரா கிடைக்குது. இப்ப வாழைக்கண்ணு வைக்கிற ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவா கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. அலங்காரமா பண்ணி வச்சிருக்கிற மாடத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி நம்ம நல்ல டெக்கரேட்டிவா ஒரு ஸ்டாண்ட் இருந்தாதான் பாக்குறதுக்கு லுக் இருக்கும். அதனால அவங்க அழகா வந்து இந்த கோல்டு, சில்வர், மெரூன் கலர் இந்த மாதிரி ஜோடி கிடைக்குது. இது உள்ள அப்படியே வைக்கிறதான்னு நீங்க கேப்பீங்க. உள்ள வந்து நமக்கு அந்த கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ வாழைக்கண்ணை நீங்க ஒரிஜினல் வாழைக்கண்ணு வாங்கும்போது அதுல அழகா குத்தி வச்சிட முடியும். ஸோ அது சாயாது உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க நார்மலா வச்சீங்கன்னா டமால்னு சாயும். அப்படி சாயாம அதுக்குள்ள நீங்க குத்தி வச்சுக்கலாம். அதுதான் வந்து இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிறதோட பர்பஸ் அதுதான். அடுத்தது நீங்க இங்க பாக்குறதெல்லாம் இரும்புல இருக்கக்கூடியதும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் பாக்குறீங்க. ரொம்ப அழகா வந்துருச்சு. எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு பட்ஜெட்ல வேணும்னா இப்படி வாங்கிக்கலாம். நீங்க அங்காளம்மன் பூஜா ஸ்டோரை கண்டிப்பா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் நீங்க பாப்பீங்க, இந்த மாதிரியான அழகான பொருட்கள் பாப்பீங்க. இப்ப இந்த வாழை ஸ்டாண்டுக்கும் பாருங்க மரத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மரத்துல ஒரு பேஸ் மாதிரி கொடுத்து அதுல கம்பி இருக்கிறதுனால அதுல நம்ம அப்படி மாட்டி வச்சிடலாம். இந்த கம்பியோட இருக்கிறத இதை இந்த ஹோல்ல செருகி வச்சிடலாம். அவ்வளவுதான் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இது நிறைய பேர் போன தடவை நம்மளோட ரீல்ஸ் பார்த்துட்டு வாழைக்கண்ணு ஒரிஜினல் தானங்க வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து நியாயமான ஒரு விஷயமா இருந்தா கூட வாழைக்கண்ணு கிடைக்காத ஊர்ல வரலட்சுமி நோம்புக்கு என்ன பண்ணுவாங்க, நம்பர் 1. 2வது வந்து நவராத்திரி டைம்ல 9 நாளும் நம்மளால மாத்த முடியாது. வாடி போன அந்த இலையோட வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி அலங்காரத்துக்கு பக்கத்துல வைக்கலாம், தப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போ அடுத்தது நம்ம அம்பாளுக்கு கை கால் வச்சு அழகா நம்ம வந்து அலங்காரம் பண்ணணும்னு நினைப்போம். அபய வர ஹஸ்தம், அதுதான் மகாலட்சுமி தாயாருக்கு 4 கரங்கள் இருக்கும் இல்லையா, 2 கரங்கள்ல நம்ம தாமரைப்பூ வச்சு அபய வர ஹஸ்தம். இது வந்து ஸ்டோன் ஃபினிஷ்ல நல்ல ஸ்டோன்ஸ் ஒட்டி அழகா வேணும்னாலும் கலசத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அது மாதிரி திருப்பாதங்களும் இதுல வந்துடும். இந்த பாருங்க, திருப்பாதங்களும் அழகா ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும். இது பிளெயினா எனக்கு வேணும், நான் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு மருதாணி மாதிரி ஒரு ஃபீல் நான் கொடுத்துக்கிறேன், நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுல சைஸஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ 2 கரங்கள் வந்துடும், 2 கால்கள் வந்துடும், அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம அதை வச்சு கட்டுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கை கால் வந்து 4 கரங்களும் இருக்கு. 2 கரத்தோட இருக்கிறதும் நமக்கு ஸ்கின் டோனு இந்த பிங்க் கலர்ல அழகா நெயில் பாலிஷ் போட்டபடியே இருக்கிறது நமக்கு ரெடிமேடா அப்படியே வாங்கிக்கலாம். வாகை மாலை குட்டியா நம்ம வீட்டில் ஆஷாட நவராத்திரிக்கு அம்பாள் அலங்காரத்துல நான் சின்ன விக்கிரகம் தான் வச்சிருக்கேன். அம்பாளுக்கு வாகை மாலை சாத்தணும். பிள்ளையார் வீட்டில் இருக்காரு, திருண்டு களிமண் பிள்ளையார் வச்சு நம்ம பிள்ளையார் சதுர்த்தி பண்ணும் போதும் வாகை மாலை 6 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 ஃபீட் வரைக்கும் 3 அடி வாகை மாலை வரைக்கும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இது போட்டாலே ஒரு பிரம்மாண்டம் வந்துடும். மகாலட்சுமி தாயாருக்கு அவுட்டர் லைனை வந்து நல்ல
உள்ள வந்து நீங்க தாமரைப்பூ மாலை அது இதெல்லாம் போட்ட பிறகு வெளியில அவுட்டர் லைன் இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்துடும். அடுத்தது தொம்பை நீங்க பாக்குறீங்க. தொம்பைங்கிறது அந்த மாடத்துல நம்ம மனை போட்டு மாடம் வச்சுதான் நம்ம அலங்காரம் பண்ணி கலச அலங்காரம் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுல தொம்பை மாட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். என்கிட்ட வந்து இந்த மாதிரி மாடம் இல்லை அப்படின்னா சாமி ரூம் வாசல்ல அப்படி மாட்டலாம். அந்த மாதிரி அலங்காரம் பண்ணக்கூடிய அந்த மனைக்கு மேல நம்ம இந்த தொம்பையெல்லாம் மாட்டி வைக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சைசஸ் எப்படின்னா 4 ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. 1 ஃபீட்ல இருந்து ஆரம்பிச்சு 4 ஃபீட் வரைக்கும் இவங்க கிட்ட இந்த தொம்பை அழகா அவைலபிளா இருக்கு. பாருங்க, மகாலட்சுமி தாயார மடியில வச்சிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, அந்த வாகை மாலை போட்டோன்னே எவ்வளோ பிரம்மாண்டமா அம்பாள் இருக்கான்றது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு காட்டுறது. எவ்வளோ நகைகள் போட்டு அந்த ஜெர்மன் சில்வர் ஃபேஸ் வச்சு கலச அலங்காரம், புடவை கட்டு, பாவாடை கட்டு, அந்த ஹேர் ஸ்டைல் பாருங்க, ஜடை வச்சு அந்த மாதிரி பவழமல்லி இந்த மாதிரி மாலைகள் வந்து இப்போ நம்ம ஒரிஜினல் மாலைகள் இல்லாம நான் ஒரு ஷோகேஸ்ல நான் எப்பவுமே வீட்டில் அலங்காரமா வச்சுக்கணும் அம்பாளை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பவழமல்லி மாலை, இல்ல நீங்க மண்டபத்தை சுத்தி சுத்தி விடணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதிரியான ஆர்டிபிஷியல் பவழமல்லி மாலை வந்து நிறைய அலங்காரத்துக்காக, அதாவது சுத்தி மனையை சுத்தி நம்ம அலங்காரம் பண்றதுக்கு பவழமல்லி மாலை மாதிரி நிறைய டைப்ல அவங்கள்ட்ட கிடைக்குது. இப்போ நம்ம அம்பாளுடைய சிகை அலங்காரம் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். அழகான இந்த கொண்டை பாருங்க, பின்னாடி நம்ம கண்ணாடி வச்சிட்டோம்னா இந்த அலங்காரம் வந்து அவ்வளோ அருமையா தெரியும் பார்க்கறதுக்கு. பின்னாடி ஒரு கொண்டை போட்டு அம்பாள் வந்து ஃபேஸ் நமக்கு இங்க வரும்போது அந்த சுத்தி வரக்கூடிய அந்த பிரபை மாதிரி இருக்கிற முத்து அலங்காரம் ரொம்ப அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கண்ணாடியில நமக்கு மல்லிகை பூ வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி அலங்காரம் இருக்கும். இது ஒரு டைப். அப்படின்னா கொண்டைகள் வித்தியாசமா நமக்கு கிடைக்குது. மீனாட்சி கொண்ட மாதிரி, ஆண்டாள் கொண்ட மாதிரி, அதுலயே ஹாஃப் மட்டும் ஃப்ரண்ட்ல மட்டும் நம்ம அப்படியே சொருகி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான கொண்டைகளும் இங்க நல்லா கிடைக்குது. இந்த மாதிரியான அதாவது ஆண்டாள் கொண்டைன்னு சைட்ல நம்ம வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொண்டையும் அவங்க கிட்ட சூப்பரா கிடைக்குது. இந்த மாடல் எல்லாம் பாருங்க, நிறைய நம்ம அலங்காரத்துக்கு அந்த ஹேர் ஸ்டைலிங்க்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பன் மாதிரியானது, அப்புறம் ராக்கோடியை சுத்தி வைப்போம் இல்லையா, அந்த ரிங் மாதிரி, அந்த டைப்பு சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருக்குன்னா அதுக்கு தான் இப்பெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஸோ ரொம்ப குட்டியான வராகி அம்பாலை நான் டெய்லி வச்சு அலங்காரம் பண்றேன், நான் வீட்டில் வச்சு வழிபாடு பண்றேங்கிறதுக்கு நல்ல சைசஸ் வந்து 4 இன்ச்சஸ்லேருந்து இங்க பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 3 அடி 3.5 அடி அகலத்து 3 அடி வந்துடும். அந்த அளவுக்கு பெரிய ஆட்களுக்கு தேவைப்படக்கூடிய ஹேர் ஸ்டைலிங்க்கு அந்த ஜடை வரைக்கும் கிடைக்குது. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒண்ணு இருக்கும், இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் முடியெல்லாம் நம்ம அம்பாளுக்கு வைக்கலாமான்னு. இது வந்து முடி கிடையாது, த்ரெட். அதுதான் நீங்க இங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம பொதுவா அந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட முடியெல்லாம் நம்ம அம்பாளுக்கு வச்செல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இங்கேயும் அந்த மாதிரி கிடையாது, ஒன்லி வந்து த்ரெட்ல தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கும். புத்து ஜடை வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி மல்லிகை பூ மொட்டுல பண்ணியிருக்கிறதுலயே 2 வெரைட்டி இருக்கு. பிளெயினா எனக்கு ஹேர் ஸ்டைலிங் மட்டும் பண்ணா போதும்னு எல்லா டைப்லயும் இவங்கள்ட்ட. இந்த கொண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. என்னால் இங்கே இந்த இடத்துல என்ன காட்ட முடியுதோ அதான் நான் காட்டுறேன். நிறைய வச்சிருக்காங்க, சைஸ் வாரியா இருக்கு. அதனால நீங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோரை. உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி வச்சுக்கலான்னு ஒன்று வாங்க வந்து நீங்கள் 10 வாங்கிட்டு போவீங்க. அவ்வளோ பார்க்க அழகா இருக்கு. அதுதான் எனக்குமே இங்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. உட்காந்துட்டேன் ஒரு இடத்துல, உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரசிச்சு தான் நான் உங்ககிட்ட இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அம்பாளுடைய திருமுகங்கள் அழகா அலங்காரம் பண்ணி நிறைய மாடல்ஸ்ல இருக்கு. இதுல என்னன்னா நம்ம வீட்டுல எல்லாருக்கும் என்ன தோணும்னா, புடவை கட்டு மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி என் வீட்டுல இல்லாம நான் வித்தியாசமா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை பெண்களுக்கு இயல்பா வர்றதுதான். அந்த மாதிரியான ஆசை இருக்கிறவங்களுக்காக நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே அழகான அலங்காரத்துல ஒன்னொன்னு ஒவ்வொரு யூனிக்னஸோட இருக்கிறது. சூரிய சந்திர பிரபையெல்லாம் அழகா வச்சு பின்னாடி ஹேர் ஸ்டைலிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா பண்ணியிருக்காங்க. அந்த ஹேர் ஸ்டைல்ல அந்த கனகாம்பரம் எவ்வளவு எடுத்து கொடுக்குது, மல்லிகைப்பூ எப்படி எடுத்து கொடுக்குது, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ரெடிமேடா நான் அலங்காரம் பண்ண அப்படியே திருமுகத்தை வாங்கி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம இப்படி வாங்கி வச்சுக்கலாம். ஃபேஸ் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபேஸஸும் ஃபைபர்ல கிடைக்குது. ஸோ அந்த ஃபேஸஸ் வந்து நீங்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான அலங்காரங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம
பிளெயின் ஃபேஸ் வாங்கவும் வாங்கிக்கலாம். இல்ல இந்த வருஷம் எனக்கு டைம் இல்ல, நான் ஆஃபீஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னா, நம்ம ரெடிமேடா இவங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற ஃபேஸஸ வாங்கிக்க முடியும். ஸ்டிக் ஆன் நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து மறந்து போயிடுவீங்க. இப்ப நெறைய பொருள பார்த்து ஆன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க நெறைய அலங்கார பொருள்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஆனா, இது வந்து மறந்துட்டு போயிடுவீங்க. இத ஞாபகமா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிக் ஆன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நகைகள் எல்லாம் அழகா எங்க வேணாலும் ஒட்டிக்கலாம். இன்னும் சொல்லப்போனா நம்மளோட அந்த வஸ்திரங்கள், புடவையில கூட நம்ம இந்த ஸ்டிக் ஆன் பண்ண முடியும். இப்ப இந்த ஸ்டிக் ஆன கொஞ்சம் பிச்சு இதுல ஒட்டிட்டு, அப்படியே வச்சு நீங்க அழுத்தி விட்டீங்கன்னாலே போதும் இருந்துரும். அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நம்ம திரும்ப எடுக்கும்போது டேமேஜ் ஆகாது. அதுதான் அந்த ஸ்டிக் ஆனோட ஒரு ஸ்பெஷல். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, ஒருவேளை தெரியாதவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க அடுத்த வருஷம் இந்த அலங்காரத்த மாத்திட்டு வேற மாதிரி பண்ணிக்கணும்னு சொன்னா, இந்த ஃபைபர் ஃபேஸ்ல இந்த நகைகள் எல்லாத்தையும் அழகா ரிமூவ் பண்ணிட்டு, வேற நகைகள் வாங்கி நீங்க ஸ்டிக் ஆன் போட்டு ஒட்டிக்கலாம். இதுதான் ஃபைபர் ஃபேஸ் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு டேமேஜே இருக்காது. அந்த பிஓபிலலாம் வருது. நான் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, பொல பொலன்னு கொட்டிடுச்சு. ரொம்ப பிரச்சனை. அதுல நம்ம இந்த மாதிரி அழுத்தி ஸ்டிக் ஆன்லாம் ஒட்ட முடியாது. உரிச்சுக்கிட்டு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ ஃபைபர்ல பெஸ்ட்டா இருக்கும். இன்னொன்னு, இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்ப கௌரி கணபதி பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவோம். அதாவது பிள்ளையார் சதுர்த்திக்கு ப்ரீவியஸ் டேல நம்ம அம்மாவோட சேர்ந்து குழந்தையா பிள்ளையார உட்கார வைப்போம். அந்த பூஜையில சிரசு மட்டும் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க கௌரியாவும் இந்த ஃபேஸ வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இங்க பிளெயினான ஃபேஸஸ் நீங்க பார்க்குறீங்க. இந்த பிளெயினான ஃபேஸஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படி கொண்ட வச்சு அலங்காரம் பண்ணணும், ஹேர் ஸ்டைலிங் எப்படி பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். குட்டி குட்டியான அழகான வளையல் மாலை எவ்வளோ அருமையா அந்த சம்பங்கி பூ கட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பக்கமா பார்த்த மாதிரி சூப்பரா இந்த வளையல் மாலை கட்டி ரெடிமேடா நமக்கு ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோர்ல கிடைக்குது. நிறைய கலர்ஸ்லயும் உங்களுக்கு வளையல் மாலை கிடைக்குது. இத வந்து நீங்க மங்கள பொருளா நம்ம வீட்ல வர்ற சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வச்சு குடுக்குறோம் இல்லையா? தாம்பூலம் வச்சு குடுக்குறோம் இல்லையா? அந்த தாம்பூலத்துல இந்த மாதிரியான வளையல் மாலை எல்லாம் குடுத்தீங்கன்னா கூட அவங்க வீட்டு அம்பாளுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் நீங்க குடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ரிக்வெஸ்ட். அது மாதிரி கடி நிறைய பேருக்கு அது எங்க வச்சுட்டோம், போன வருஷம் நான் வரலட்சுமி நோம்பப்ப வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் எங்க அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க. அந்த நேரம் அலங்காரம் பண்ண போற நேரத்துல தான் நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். மறக்காம இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய டைப்ல உங்களுக்கு தாம்பூலம் கிடைக்குது. நல்ல கியூட்டா ட்ரெண்டியா வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி வெற்றிலை பாக்கு அப்படி ஒரு பாவனையா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, அலங்கார பொருள் மருதாணியிலிருந்து கண்மையிலிருந்து சீப்பு, கண்ணாடின்னு மங்கள பொருட்கள் அனைத்தும் இருக்கிற மாதிரி நம்மளோட பட்ஜெட் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது. குட்டி குட்டி இவ்வளவு வளையல் மாலைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசாசையா இருக்கு. இதை வந்து செப்பரேட்டாவும் வாங்கிக்கலாம். நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸா வேணும், ஒரே இதுலயே பச்சை, மஞ்சள், சிவப்பு 3 கலரும் வேணும் அப்படின்னாலும் நீங்க கேட்டு வாங்கிக்க முடியும். இப்ப நம்ம ஆடி பூரம் வருது இல்லையா? ஆடி பூரத்துல வளையல் மாலை சாத்தணும்னு நினைப்போம். நம்ம வீட்டுல அம்பாள் வழிபாடுன்னு பண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்ம அம்பாளுக்கு நம்ம வளையல் மாலை போட்டு வளகாப்பு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த சைசஸ்ல நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்க ஒரே டைம்லயே நீங்க வரலட்சுமி நோம்புக்கும் பிளான் பண்ணிக்கலாம், ஆடி பூரத்துக்கும் பிளான் பண்ணி இந்த வளையல் மாலையை வாங்கிக்க முடியும். அம்பாளுக்கு 2 கரங்கள் அபய வரஹஸ்தம் நமக்கு வந்துரும். அதை தவிர நமக்கு 2 கரங்கள்ல தாமரை பூ ஏந்தின மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சைசஸ்ல கிடைக்குது. இதுல நம்ம அப்படியே கையில வந்து அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல கட்டுறதுக்கு வாகா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுலயுமே சைசஸ் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன கலசத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம அம்பாளை வந்து அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி கைகள் இங்க விதவிதமா மாடல்லையும் அந்த ஸ்டோன் ஒர்க்ல டிஃப்ரென்ஸ் காட்டி தாமரைப்பூ ஏந்தி இருக்கிற மாதிரி கைகள் கிடைக்குது. பிரம்மாண்டமான ரொம்ப அழகான தாலியா இருக்கு பாருங்க. இந்த திருமாங்கல்யத்தை பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கு. நம்ம கோயில்களுக்கு ஏதாவது வீட்டுல குழந்தைங்க மகள் வந்து கல்யாணம் ஆகாம இருக்காங்கன்னா வேண்டிக்கிட்டு பிரார்த்தனைக்காக கொடுக்கலாம். அலங்காரத்துக்கு அம்பாளுடைய அலங்காரத்துக்காக நம்ம வந்து மாரியம்மன் காளியம்மன் கோயில்களா இருக்கட்டும், சிறுதெய்வ வழிபாட்டு கோயில்களா இருக்கலாம்,
அல்லது நம்ம ஏரியால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயில்ல நம்ம வேண்டிக்கிட்டு இந்த மாதிரியான திருமாங்கல்யம்லாம் வாங்கி கொடுக்கலாம் கல்யாணத்துக்காக நினைச்சுக்கிட்டு. மகாலட்சுமி தாயாருக்குரிய நிறைய ஆபரணங்கள் இங்க நம்ம வரிசையா பார்க்குறோம். அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த மாட அலங்காரத்துக்கு பவழமல்லி சரங்கள் கிடைக்குது. ஸோ அந்த மாடத்தை ஃபுல்லா நம்ம மல்லிகை சரத்தால ஒரு மாதிரி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ணணும்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி இப்போ பவழமல்லி சரங்கள் கிடைக்குது. அப்புறம் அம்பாளுக்கு காசு மாலை தான் ரொம்ப இஷ்டம் இல்லையா? அதனால மகாலட்சுமி தாயார் அந்த காசுல ஃபுல்லா எல்லாத்துலயும் 108 காசு இருக்கிற மாதிரியான காசு மாலைகளும் டைப்பா கிடைக்குது. அதை தவிர அடுக்கடுக்கா நான் நிறைய அலங்காரம் வந்து நெக்லஸ் நிறைய போடணும், ஆரங்கள் நிறைய போடணும்னு நினைச்சா அதுலேயும் நிறைய மாடல்ஸ் கிடைக்குது. அப்புறம் நீங்க தாலி வகைகள் அப்படின்னு திருமாங்கல்யத்திலே பாருங்க, பொட்டு தாலி கருகமணி போட்டது பவழமும் சேர்ந்த மாதிரியான காம்பினேஷன்ல வேணும். எப்படி நம்ம குடும்பத்துல ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னா, அது இல்லை எனக்கு பிளெயினா தங்கத்தாலி மாதிரி இருக்கணும், அதுல நமக்கு பெருமாளுடைய சங்கு சக்கரம் நாமம் திருநாமம்லாம் போட்டு இருக்கணும்னா அந்த மாதிரி தங்கத்தாலியும் கிடைக்குது. இப்படி நிறைய டைப்ல அலங்கார பொருட்கள் கிடைக்குது. இப்ப நீங்க நடுவுல பாக்குறது பாருங்க, அம்பாளுடைய ஃபேஸ், அப்புறம் ஒரு கிரீடம் மாதிரி வந்துருது, தலை ஜடை வந்துருது, ஒரு வஸ்திரம் வந்துருது. இந்த மாதிரி ஒரு செட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த செட்டு வந்து என்னன்னா, முதல்ல இப்பதான் நாங்க வரலட்சுமி நோன்பு வைக்க போறோம், என்கிட்ட வந்து பெரிய பட்ஜெட் இல்லை, ஆனா எனக்கு ஆசை இருக்கு, நான் முதல்ல வைக்கிறேன், நான் சிம்பிளா ஆரம்பிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க வாங்கிக்கலாம். இதுல கழுத்துல நகைகள்லாம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு, இன்னும் வாங்கி போடணும்னு ஆசை வர வர நம்ம வாங்கி எப்படி வேணா அலங்காரம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெடிமேட் செட்டும் அவங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. அம்பாலோட கையில வந்து நம்ம வளையல் மாட்டணும்னு நினைப்போம். அது வந்து நமக்கு ஃபைபர்ல உள்ள டால்ஸ்லயோ இல்லது இந்த மாதிரி அலங்காரம் பண்ண ஒரு அம்பாளுக்கு நம்ம சாத்த முடியாம இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஓப்பன் டைப்ல பேங்கிள்ஸ் வருது. ஸோ இந்த பேங்கிள்ஸ்ல டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கு, மாடல்ஸும் இருக்கு. அதுதான் இப்போ நீங்க பாக்குறீங்க. ஸோ ஈஸியா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களா இருக்கலாம், அல்லது வரலட்சுமி நோம்புக்காக நம்ம அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற விக்கிரகங்களுக்கும் நம்ம அழகா இப்படி பேங்கிள்ஸ் போட முடியும். இடுப்பு ஒட்டியானம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய மாடல்ஸ், ஒரடி சிலைகள் இருக்கு இல்லையா, ரொம்ப சின்ன சைஸ் அம்பாள், அந்த சிலைக்கு உரிய ஒட்டியானம் கூட கிடைக்கும் இவங்கள்ட்ட. அதுலேருந்து பெரிய பெரிய விக்கிரகங்கள் வரைக்கும் பிளெயினான ஒட்டியானமும் இவங்கள்ட்ட கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி ஜடை மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும், இங்கே குஞ்சம் மாதிரி தொங்க விடலாம் அப்படின்னாலும் நம்ம பயன்படுத்திக்க முடியும், ஒட்டியானமாகவும் பயன்படுத்திக்க முடியும். இந்த இடம் பாருங்க, 2 இருக்கு பாருங்க. இதை வந்து கால் கொலுசா நம்ம பயன்படுத்தலாம், அல்லது கை வளையல்களா பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்மளே கொஞ்சம் நம்ம ஒரு கிரியேட்டிவா மைண்ட் யோசிச்சு அலங்கார பொருளை மாத்தி மாத்தி கூட நம்ம பண்ணி அழகா அலங்காரம் பண்ணிக்க முடியும். ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோர்ல நீங்க உங்க வீட்டு கலசத்தை எடுத்துட்டு வந்து பாக்யாட்ட கொடுத்து அழகா அலங்காரம் பண்ணி வாங்கிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. முகம் மட்டும் எனக்கு கண்ணு எழுத தெரியல, கண்மை வைக்க தெரியல, லிப்ஸ்டிக் போட தெரியல, நெத்தி திலகம் வைக்க தெரியல அப்படின்றவங்க அந்த மாதிரி ஃபேஸ் மேக்கப் மட்டும் நீங்க பண்ணணும்னாலும் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல ரெடிமேடா இருக்கக்கூடிய அம்பாளை நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய மாடல்ஸ் காட்டியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த முகங்களை வச்சு உடம்பையும் வச்சு இதுல பிளவுஸ் எல்லாம் வந்து அவங்களே சூப்பரா தைச்சு போட்டிருக்காங்க. இந்த பிளவுஸ் பேட்டர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம புடவை எந்த கலருக்கு போயினாலும் மேட்ச் பண்ற மாதிரி பிளவுஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி அழகா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி புடவை கட்டும் சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம புடவை சூஸ் பண்ணி கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஃபைபர்ல இருக்கிற யானைகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கஜலட்சுமியா அம்பாளை நம்ம உட்கார வச்சு அழகா இந்த வரலட்சுமி நோன்பு ஆராதனையை பண்ண முடியும். இங்க பேக்ட்ராப் பாருங்க. இப்போ பேக்ட்ராப்பும் ஒரு சாம்பிளுக்காக வாழை இலை மங்களமா இருக்கிற மாதிரி நம்ம இங்க பேக்ட்ராப் கொடுத்துருக்காங்க. நிறைய மாலைகள்லாம் போட்டு தோரணங்கள்லாம் போட்டு அழகா ஒரு மண்டப செட்டப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியாவுக்காக சாய்ஸஸ்க்காக உங்களுக்கு இப்படி ஒன்று காட்டுறேன். இந்த மாதிரி பேக்ட்ராப்பும் அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. நிறைய மாலைகள் தோரணங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்குங்க. நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏராளமான கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்க முடியும். இப்ப கீழே மேட் ஒன்று போட்டு, இந்த மேட் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ்ல மேட்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. இது மாதிரி போட்டு குத்து விளக்க நடுவுல ஏத்தி வச்சு அழகா அலங்காரம் பண்ணி நம்ம அம்பாளுக்கு பூஜை பண்ணா
தெய்வீகமா இருக்கும். அந்த அனுபவமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கொலு மண்டபத்துல அம்பாள வச்சு ஆராதனை பண்ற மாதிரி பண்ணும்போது, வர்றவங்க எல்லாம் பார்த்து மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்த அடைய முடியும். அவ்ளோ அழகா வச்சிருக்காங்க இந்த செட்டப். பார்த்தோனயே நெறைய பேருக்கு ஆசை வந்திருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இந்த மேட்ல 2 அடி, 3 அடி, 4 அடின்னு சைஸஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். பேட்டர்ன்ஸும் வேற வேற ஃப்ளோரல் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி கிடைக்கும். எனக்கு ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் வரும்போது, இந்த வண்டிய பார்த்தா எனக்கு பாக்யா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆரம்ப காலத்துல நான் இதுல தான்க்கா என்னுடைய பிசினஸ தொடங்குனேன் அப்படின்னு. இப்படி தொடங்கி இன்னைக்கு வந்து ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் 2, 3 கிளைகள் வந்து இங்க நங்கநல்லூர்ல இருக்கு. ரொம்ப உழைப்பின் காரணமா உயர்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு பெண் எனும் பராசக்தியில நான் இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஆனா இன்னும் ஸ்கிரீனுக்கு வரமாட்டேங்கிறாங்கிறது மட்டும்தான் ஒரு ஆதங்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வெளியில பார்க்க அழகான நெறைய டெரகோட்டா ஐட்டம்ஸா இருக்கட்டும், குட்டி குட்டி விளக்குகள். ஏன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடணுங்கிறதுக்காக உள்ளது. கோலமாவு வெரைட்டிஸா இருக்கட்டும், கலர் பவுடர்லேருந்து கோல ஸ்டென்சில்ஸ் நெறைய அவ்ளோ அழகழகான ஸ்டென்சில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்கள் எல்லாமே அலங்காரத்துக்குரிய மாலைகள், தோரணங்கள், அதே மாரி குட்டி விக்கிரகத்துலேருந்து பெரிய விக்கிரகம் 1 அடி, 1 1/2 அடி இருக்கிறதுக்குரிய குட்டி குட்டி மாலைகளா இருக்கட்டும், அல்லது வஸ்திரங்கள். நம்ம வீட்ல 4, 5 அம்பாள் வச்சிருக்கோம். பிள்ளையார் வஸ்திரங்கள் அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி எல்லாம் நெறைய இருக்கு. வரிசையா நீங்க பார்த்துட்டே வரீங்க. இந்த பவித்ர மாலைன்னு சொல்லுவோம். எல்லா தெய்வங்களுக்குமே பவித்ர பட்டு நூல் மாலை வந்து நம்ம சாத்த முடியும். அப்படி உள்ளதையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஷோரூம நான் அப்படியே ஒரு விசிட் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் நம்ம திருமுகங்கள் வரிசையா பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் அழகுபட அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. கொலு பொம்மைகள் வீடியோவும் நம்ம ஃபியூச்சர்ல கொலு சீசன் அப்ப நம்ம வருவோம். போன வருஷத்து வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளோ கொலு பொம்மைகள் ஃபைபர்லயா இருக்கட்டும், பேப்பர் மெஷ்லயா இருக்கட்டும், எல்லாமே அந்தந்த சீசனுக்கு வந்துரும். இன்னொரு ஷோரூம்ல ஃபுல்லாவே கொலு பொம்மைகள் இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அலங்கார பொருள் நிறைய, அதுல குட்டி விக்கிரகத்துக்குரிய பொருட்கள் திருவாச்சிலாம் கூட சின்ன சின்ன சைசஸ்ல வீட்டு விக்கிரகத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது. பிராஸ் ஐட்டம்ஸ் நிறைய. இப்ப கோயிலுக்கு வந்த ஞாபகார்த்தத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா பிராஸ் ஐட்டம்ஸ் நிறைய இவங்க வச்சிருக்காங்க. அப்படியே வரிசையா நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபைபர் டால்ஸும் நல்ல எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. மேல வந்து மரப்பாச்சி பொம்மைகளை அழகா அலங்காரம் பண்ணி அவ்வளோ அருமையான ஸ்டோன் ஒர்க் எல்லாம் செஞ்சு, பெருமாள் தாயாரா இருக்கட்டும், மகாலட்சுமி எப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவங்க கை வேலைப்பாடுகள் செஞ்சும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி அழகா பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் வந்து பாக்யா. ஸோ அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் ஒன்னொன்னும் தேடி தேடி பல மாநிலங்களுக்கு போய் அங்கிருந்து தேடி எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் நம்ம ஓம் அங்காளம்மன் ஸ்டோர்ல கிடைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸும் இங்க இருக்கு. 1 1/2 அடி அந்த சைஸ்ல இருந்து ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான அவ்வளோ அழகான அந்த செட்டப் எல்லாம் நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய கோயில்களுக்கு அவங்களுக்கு அலங்காரமா நம்ம பெருமாளுக்கெல்லாம் ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு. பரதநாட்டிய செட்டு அந்த மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ அவ்வளவும் இருக்கு. பூஜா ஐட்டம்ஸ் அப்படின்னா எல்லாமே A to Z இவங்க கிட்ட நம்ம கேட்டு, அதாவது இந்த ஷோரூம்ல நமக்கு ஒருவேளை கண்ணில் தென்படலைன்னா கூட கேட்டா அது கிடைக்கும். அதாவது A to Z அப்படின்னா உண்மையிலே பிரமிப்பான கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஷோரூம்ல இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கிறத பார்த்து நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டு தான் போறேன். அவ்வளோ நல்ல வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க நேர்ல ஒரு முறை கண்டிப்பா ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் அதுதான் சொல்றேன். பூஜா ஐட்டம்ஸ் வாங்கும்போது ஆன்லைன்ல வாங்குறத தவிர்த்துட்டு நேர்ல வந்து அதை தொட்டு ஃபீல் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுக்கு இந்த வஸ்திரம் செட் ஆகுமா, இந்த மாதிரியான நகைகள் சைஸ் கரெக்டா இருக்குமா, ஏன்னா வீடியோல பாக்குறது ஒரு மாதிரி இருக்கும், நேர்ல ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்து வாங்கணும். ரசிச்சு ரசிச்சு வாங்கினாதான் நமக்கும் அந்த திருப்தி கிடைக்கும். அதனால நேர்ல நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சைட்லயும் அவங்களோட கொலு பொம்மைகள் ஷோரூம் இருக்கு.
ஸோ இந்த ஏரியாவுக்கு நீங்க ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அங்காளம்மனின் பூஜா ஸ்டோரியும் வந்து ஃபுல்லா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 2-3 ஹவர்ஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அனைவருக்கும் இந்த வரலட்சுமி நோன்பு சகல சௌபாகியங்களையும் தரணும். அங்காளம்மன் பூஜா ஸ்டோரும் மென்மேலும் வளர்ந்து கொடுத்து பல கிளைகள் வெளிநாடுகள்லையும் அவங்க வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டாகணும்னு நான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரையும் என்னுடைய பிரிய தெய்வம் அன்னை மீனாட்சியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்து சூப்பரான ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.